நண்பர்களே, நாம் வந்து இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம வளர்க்குற மீனெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்க தான் போகிறோம். ஏன்னா வந்து பகல்லையே வந்து வேலைக்கு போயிடுறோம், வந்து கொஞ்சம் நேரம் பார்க்க முடியுது, அதுக்கப்புறம் நம்மளால் அதை பார்க்கவே முடியறதில்ல. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மீன்களை எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு வெரைட்டியான ஃபுட்டு வாங்கினோம். அது வந்து என்னன்னா, அந்த ட்ரை ஆகிருக்குள்ள அந்த ஒரு வார்ம்ஸ், அதெல்லாம் இன்றைக்கி வாங்கினோம். அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து போடுவோம். இப்போ வந்து என்னன்னா, நம்ம மீன்கள்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு பகல்லையும் வந்து அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அந்த மீன், அதாவது கொஞ்சம் மீன் தான் இருக்குது, இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணும். அதனால இப்போ நம்ம மீன்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்ட்டு போயிட்டு பார்ப்போம். இதுதான் இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டோம் கிட்ட. நம்ம மீன்கள்லாம் வந்து இப்போ வந்து உறக்க நிலையில் இருக்காங்க. அங்கங்கே ஒன்று ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்ப்பீங்க. எப்பயும் மேலே தெரியும் பாருங்கள், இப்போ எல்லாம் வந்து அடியில் தான் கிடக்கு. இதில் வந்து ஒரு மீன் மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் ஒரு மீன். முதல்ல நம்ம பார்த்தப்ப தனியாக இருந்துச்சு. அது என்ன ரீசன் நமக்கு தெரியலை. சில வீடியோலலாம் பார்த்தப்ப அப்படி தனியாக நின்றுச்சுன்னா குட்டி போட்டுரும் அப்படின்னாங்க. நான் நினைக்கிறேன் வந்து இது வந்து குட்டி போடுற அளவுக்கு பெரிய சைஸ் வந்து ஆகலைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 மீன் ஜோடியாக தெரியுது. ஆனால் அந்த 2 மீனும் ஆண் மீன், அதனால் அது சேர்த்து குட்டி போடாது. அடியில் கிடந்து இங்கே பாருங்கள் என்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போடுற சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் அடியில். நம்ம இன்றைக்கி வந்து வாங்கின தீனெல்லாம் வந்து நாளைக்கு தான் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து சீக்கிரம் குட்டி போடணும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த தேங்காயும் செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்ப்போம் இது எப்படி குட்டி போடுது என்ன எல்லாம் வந்து அடுத்த சில வீடியோக்களில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். அப்படியே வெளியே வந்துட்டோம் பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சில்லுன்னு காற்று வேறு அடிக்குது. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது கிளைமேட்டு. இது தான் தேயிலை செடி. இது வந்து பகலில் நம்ம வந்து பார்க்க முடியலை, இங்கே வந்து வெயில், அதனால இப்போ வந்து நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இந்த தேயிலை செடியில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதை வந்து அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 இலை இருக்குது தெரியுமா, இந்த 2 இலை வந்து மெயினாக இது 2 இலை இல்லை இந்த 3 இலை வரத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நல்ல பியூரான க்ரீன் டீ, அப்புறம் வந்து நல்ல ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ஒரு ஐட்டம் இருக்குது தெரியுமா, இதை வச்சு தான் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற டீ எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வந்து போச்சுன்னு வச்சுங்க, டீயோட வந்து தரம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு ரொம்ப கீழே போக போக கருப்பாக இருக்கும். அதுக்கு கீழே இந்த கருப்பு இலை இருக்குல்ல, இதெல்லாம் வந்து டீயோட வந்து டேஸ்ட்டை குறைக்கும். பெரும்பாலும் லோக்கல் ஷாப்லலாம் இதை வச்சு டீ போட்டு கொடுப்பாங்க. இந்த இதில் செய்கிற லோக்கல் டீ பவுடரை வச்சு. இந்த மாதிரி குவாலிட்டியான விஷயம் இருக்குது தெரியுமா, இது வந்து நம்ம ஊர்களில் சேல்ஸே பண்ண மாட்டாங்க பெருமளவில். இதுதான் ஒரு பியூரான டீ தயாரிக்கிறதுக்கான அந்த லீஃப். அப்புறம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு இலை, இந்த இலையை வந்து தாய் இலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அதோட கீழே வந்து அதோட ஸ்டெம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம்ப்பு. அப்புறம் வந்து இது வந்து ஒரு 4 இயர்ஸுக்கு வந்து இப்படி வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கவாத்து பண்ணிடுவாங்க. 4 இயர்ஸ் வரை தான் இதில் வந்து ஹீல்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கவாத்து பண்ணிடுவாங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இப்போ வந்து இது வந்து எப்படி நடுறாங்கன்னா வந்து இதில் நிறைய ஐட்டம் இருக்குது.
இந்த டீலையே நிறைய எப்படி சொல்கிறதுன்னா, எங்கள் ஊருக்குள்ளே ஒரு 2-3 வெரைட்டி பக்க டீ செடிகள் வந்து நட்டு அதில் வந்து டீ பவுட்ரு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வேறு என்ன, அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். சில ஏரியாவில் இந்த அரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அரும்பை மட்டும் வச்சு டீ ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியான டீ எல்லாம், ஃபாரின்கெல்லாம் போகிறதெல்லாம் அதில் தான் எடுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த டீயை பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த கருப்பாக ஒரு இலை இருக்குல்ல, இந்த இலையை போட்டு அரைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, டீ பவுடர் ரெடி பண்ணால் ஒரு ஒயிட் கலரில் அதில் கிடக்கும் அந்த இது. அது வந்து ஒரு டீக்கே ஒரு கேன்சர் மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, நம்மளும் ஒரு இடத்துல சூப்பர்வைசராக வேலை செஞ்சுருக்கோம், அதாவது ஒரு டீ எஸ்டேட்டில். அப்போ இங்கே அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தீவிரமாக கற்றுக்கிட்டோம். அதில் தான் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் இந்த சிகப்பு காம்பு இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாது. இதெல்லாம் போட்டு வந்துச்சுனாலே ஃபேக்ட்ரியில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கொழுந்து எடுத்துக்க மாட்டாங்க. மெயினாக எப்படி டீ எடுப்பாங்கன்னா ஃபேக்ட்ரியில் இந்த ஓலை தான். இதுவே ஓவர், இந்த ஓலை தான். இந்த அளவில் இருக்க டீ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னா இந்த லீஃபில் இருந்து எடுக்கிற டீ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து வேறு என்ன, இந்த இதெல்லாம் வந்து இந்த இந்த லீஃப் இருக்குது தெரியுமா, இது வந்து இதான் பர்ஃபெக்டான ஒரு டீ லீஃப். இதில் வந்து அடுத்தடுத்து துளிர் விட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அரும்பு இப்படி இருந்தால் இது கரெக்டாக அப்படி கட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, கட் பண்ணால் இந்த இடத்துலேருந்து திருப்பிக்கும் வெடித்து வரும், வந்து திருப்பிக்கும் செடி வந்து துளுர்த்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் வேறு ஒரு ஐட்டம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, இது வந்து குணத்துக்காகாத ஒரு லீஃப். இதுலேருந்து ஒரு டீ செடி நீ துளிர்த்து வரணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 90 days இல்லாட்டி 120 days அந்த சம்திங் எடுக்கும். அது வரை இது உதவாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செடியெல்லாம் அப்படி கட் பண்ணி அப்படி விட்டால் இங்கேருந்து அரும்பு வரும், வந்து இது வந்து திருப்பிக்கும் துளுத்து வரும். இதெல்லாம் வந்து இது எல்லாமே அந்த வேலையில் நான் கற்றுக்கிட்டது தான், கொஞ்சம் வந்து டீப்பாக கற்றுக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி நிறைய வேலைக்கு போயிருக்கோம். என்னன்னா, நம்ம இந்த மாதிரி நிறைய வேலைக்கு போயிருக்கோம்ல, அதில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வேலையை பற்றி வேணால் என்கிட்ட கேளுங்க, எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பலதரப்பட்ட வேலைகளுக்கு செஞ்சுருக்கோம். அதனால் நமக்கு வந்து எல்லா ஃபீல்டுலேயும் ஒரு 10% தெரியும். அதுதான் இந்த கற்றுக்கிட்டது. இப்போ கொஞ்சம் சொன்னோம்ல, அதெல்லாம் அப்படி கற்றுக்கிட்டது தான். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் யாராச்சும் நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.